உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்த குடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வை படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்கள குடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள குடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடக ராசியிலேருந்து அவர் குடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடரப்போகுது. உங்க வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனா இருக்க போகுது அப்படின்றதுனால, தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலன்கள குடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி மிக மிக அற்புதமான, உன்னதமான யோகங்கள குடுக்க போதுங்க. எந்த வகையில அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளோ சிறப்புகள் நம்ம மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கே குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அதாவது மகர ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, அதாவது கடக ராசியில வந்து அமரக்கூடிய குரு உச்ச பலம் பெற போறாரு. உங்க உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துலருந்து மிதுன ராசியிலேருந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உட்கார்றாரு. 7ஆம் இடம் அப்படின்றது உங்க ராசிக்கு எதிர் ஸ்தானம். அப்போ உங்களுக்கு ராசிக்கு எதிர் ஸ்தானத்திலேருந்து அவருடைய நேரடியான பார்வை, 7ஆம் பார்வை, சமசப்தம பார்வை, குருவுடைய முழு சுப கிரகத்தோட முழு பலம் பெற்ற சுப கிரகத்தோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள பல நல்ல மாற்றங்கள ஏற்படுத்த போகுது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்குள்ள மிகப்பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அர்த்தம். எல்லா வகையிலும் நம்ம எதையுமே சாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம 7ஆம் இடம் அப்படின்றது வந்து களத்திர ஸ்தானம், திருமண ஸ்தானம், தொழில் பங்குதாரர்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய விருப்பங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த இடத்துக்கு ஒரு சுபகிரகம் வந்து அமரும்போது, இதுநாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்க லைஃப் பார்ட்னருக்கும், இல்ல உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீர்ந்து, உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையும், அந்யோன்யமும் ஏற்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருடைய நலன ஒருத்தர் பெருசா விரும்பக்கூடிய இடத்துக்கு திரும்ப பழைய மாதிரி எல்லாருமே ஒற்றுமையா வந்து ஒருத்தர் உதவியா இருந்து பெரிய அளவுல வாழ்க்கையில முன்னேற போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இத விட ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுன்றத தாண்டி, உங்களுடைய ராசிநாதன் சனி தற்சமயம் மீன ராசியில இருந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மீன ராசியில இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. ராசிக்கு மட்டும் குரு பார்வை மட்டும் இல்லங்க. உங்க ராசிநாதனான சனி பகவானுக்குமே குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. இது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆ ரொம்ப இன்னும் அப்ப பார்த்துக்கங்க. உங்க ராசிக்கும் கிடைக்குது. மகர ராசிக்கும் கிடைக்குது. அந்த ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அவருக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படின்றபோது, நீங்க நெனச்ச எதுவா இருந்தாலும் சாதிக்க போறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முயற்சிய குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்காரு. நீங்க எடுத்துட்டு இருக்க முயற்சிகள்ல இனி குரு அருளால வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றது தான் அந்த சனிக்கு குரு குடுக்கக்கூடிய பார்வை மூலியமா நடக்கக்கூடிய மேஜிக் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நிச்சயமான முறையில பொருளாதார ரீதியா பல பெரிய முன்னேற்றங்கள் நீங்க அடைய போறீங்க. உங்களுடைய தன்னிறைவு, பொருளாதார தன்னிறைவுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே இது நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு உங்கள கொண்டு வந்துருவாங்க கண்டிப்பான முறையில. குரு வந்து உங்க ராசிக்கு 3, 12க்கு அதிபதி. 3ஆம் இடம் அப்படின்றது வந்து உங்களுடைய விருப்பஸ்தானம், முயற்சி ஸ்தானம், உங்களுடைய தைரிய, வீரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். 12ஆம் இடம்ன்றது வந்து அயன, சயன, போக ஸ்தானம், வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய உறக்கத்த குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இவ்வளோ நாள் உறக்கத்துல நல்ல ஒரு நிம்மதியா தூங்க கூட முடியலங்க. ஒரே போராட்டமா இருக்கு வாழ்க்கை அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு, இனிமே அதில இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் தீர்ந்து, நல்ல விதமான நல்ல மாற்றங்கள், பல மாற்றங்கள் நடக்கப் போகுது. 12ஆம் இடம் வந்து சுப விரயங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான். ஸோ அந்த சுப விரயம் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க அதேமாரி இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி. 12ஆம் இடம்ன்றது சுப விரயங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த அதிபதி வந்து உச்ச பலத்தில இருக்கிறதுனால, வீடு, மனை வாங்குறது, சொத்து வாங்குறது, வீட்ல திருமணம் வயசுல இருக்கவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது, திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான தடை இல்லாம சுப நிகழ்ச்சியா திருமணம் போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து பெருக போகுது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்றத உறுதியாவே சொல்லலாம். எல்லா வகையிலயும் குருவும், உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளா இருக்கிறதுனால, மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன், சுக்கிரனும் அவங்களுடைய சுழற்சிகளுமே ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனால, கண்டிப்பான முறையில இனி வரக்கூடிய காலங்கள்ல ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல வந்து குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்து மகர ராசிக்காரர்கள் நம்ம வாழ்க்கையில இவ்வளோ சிறப்புகள் நடக்குது, இவ்வளோ நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு, நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கண்டிப்பான முறையில ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது இந்த குரு பெயர்ச்சியுடைய காலம். சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருங்க. எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பா இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம். அவர் உச்சம் பெறதுனால,
எல்லோருக்கும் உலகளாவிய அளவில் மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்களை உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் மக்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்களில் உலகம் இருந்துகிட்டு இருக்கு. போர் பதட்டம், போர் சூழல், அதனால விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள் அவங்க மனசுலேயே நல்ல அமைதியும் சாந்தமும் குரு அருளால் கிடைச்சி அவங்களே வந்து சரி மக்களை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால் நிச்சயமான முறையில் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்களில் சொன்ன மாதிரி 2020லேருந்து 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில் இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம் தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம் 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை மக்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்படி 1-2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்தில் ஒரு 2-3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக குரு பகவான் இருக்க போகிறார். இனி மெல்ல மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் பார்த்த உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், மற்றும் சந்திரன் இருக்கிற நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலேயும் சரி உங்களோட ஜான காலத்துலையும் சரி கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான துல்லியமான சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து, பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.